வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. பாராளுமன்றத்தில் இன்றைய முதலாவது நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. காலம் 9:30 போனேன். ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணின பார்லிமெண்டேரியன் நான் தான். 10வது அமர்வில் முதலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். சரியான சந்தோஷமாக இருந்தது. போய்க்கலையும் சரியான சந்தோஷமாக இருந்தது. முதலாக நான் நன்றி சொல்லிக் கொடுக்கிறது மேதகு தலைவர், எங்களுடைய தேசிய தலைவருக்கும், இரண்டாவதாக எங்களுக்காக உயிர் நீத்த போராளிகள் அனைவருக்குமே நான் மற்றது இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட சகல தமிழ் மக்களுக்கும், மற்றது முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்கள் அனைவருக்குமே நான் கண்ணீர் அஞ்சலிகளையும், அவர்களுடைய வீரத்தையும், அவர்களுடைய தியாகங்களையும், அவர்களுடைய போராட்டத்தையும் நினைத்து கொண்டு நான் இந்த முதலாவது வீடியோ போடுறேன் பார்லிமெண்ட்டில். பின்னால் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியும், பார்லிமெண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பார்லிமெண்டேரியன் நான் தான், டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. அதோட இண்டிபெண்டன்ட் குரூப்பில் இருந்து வந்திருக்கிறேன். பாராளுமன்றத்தில் அவர்கள் விரைவிட்ட விதம் எல்லாமே சரியான சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த சின்ன வீடியோவை சிங்களத்துலையும் போடுறேன். ஸோ இது கேன் ஆல்சோ அடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன் சிங்களத்தில் ரெண்டு போட்டு அதையும் போடுங்கோ. அப்போ இங்கிலீஷில் ஹெடிங்களை போடுங்கோ. அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான தான் விட்டுருக்கிறார்கள். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாளைய தினம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக விட்டுருக்கிறார்கள். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிந்த பிறகு 21ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முதலாக எங்களுடைய பாராளுமன்ற அமர்வு நடக்கும். அதை விட சனி ஞாயிறு எங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், பாராளுமன்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னுடைய சாவச்சேரி மக்கள் மற்றும் மற்ற பிரதேசங்களில் கிளிநொச்சியில் 2000 பேர் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 23,000 பேர் ஐயா ஸ்ரீதரனுக்கு வாக்களிக்கல, 2000 பேர் என்ன நம்பி இருக்கிறார்கள். அது மாதிரி வட்டுக்கோட்டையில் எனக்கு கூட ஓட்ஸ் விழுந்திருக்கு. என்னை 27,000 பேர் எனக்கு வாக்களித்தாலும் என்னுடைய கட்சிக்கு நான் 6 லட்சம் மக்களுக்காகத்தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதோட செத்த 44,000 போராளிகள், உடலை ஒரு துச்சமாக மதித்த 44,000 போராளிகள். அதையும் தவிர எங்களுடைய மேதகு தலைவர் பேரை சொன்னால் அது பிடி என்பாங்க. ஸோ மேதகு தலைவர் எல்லோரும் சொன்ன மாதிரி நான் முதலாவதாக என்னுடைய இது பாராளுமன்றம் அதுக்கப்புறம் எங்களுடைய ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திருப்பி யாழ்ப்பாணம் வருவேன். என்ன கவலை என்று சொன்னால், என்னுடைய அட்ரஸ் கேட்டவேன். உங்களுடைய இந்த அட்ரஸுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவோம் எனக்கு கொடுக்குறதுக்கு அட்ரஸ் இல்லை. நான் ராஜகிரியில் இருக்கிறது வாடகை வீடு, அந்த வீடு விட்டுருவேன். மற்றது பாராளுமன்றத்தில் ஒரு வீடு ஒன்று தருவீனம்னு சொல்லியிருக்கணும். ஸோ அந்த அட்ரஸும் எனக்கு தெரியாது. அது தவிர யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் இடமில்லை. ஸோ அட்ரஸ் இல்லாத பார்லிமெண்டேரியன், அது நினைக்க கவலையாக இருக்குது. நான் நினைக்கிறேன் 90ஆம் ஆண்டு அப்பா ஜெர்மனை போட்டு கட்டின வீடு கம்ப்ளீட்டாக நான் இடமேந்து வந்த அப்புறம் எல்லாமே போயிட்டுது. அதுக்கப்புறம் அப்பா வீடு கட்டுறதுக்குரிய மனநிலைமையில் அப்பா இருக்கல. அதுக்கு பிறகு நானும் எனக்கு சீதனை வீடு ஒன்று தந்தவை, அது நான் திருப்பி கொடுத்துட்டேன் கீதாட்ட. ஸோ எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை. அப்போ ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு அட்ரஸ் மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ ஐ பி திங்கிங் அபவுட், நான் நினைக்கிறேன் பெரிய விழானில் இதுக்கு ஒரு 8 பரப்பு காணி இருக்குது. அதில் ஒரு சின்ன ஒரு 40 லட்சம் 50 லட்சம் செலவழித்து ஒரு லோன் ஒன்று எடுத்து ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம். பெரிய மாடி வீடுகள் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டுவோம்னு ஆசைப்பட்றேன். நினைக்கிறேன் 1 இயரில் கட்டிடுவேன். நான் நிற்கணும் அங்கே. சாவச்சேரியில் யாராவது வீடு ஏதாவது இருந்தால் டெம்பரரி எனக்கு தருவீங்கண்டா. ஒரு 1 இயருக்கு வீடு ஏதாவது இருந்தால் தருவீங்கண்டா. என்ற காசு இல்லை தரத்துக்கு. பட் நான் நினைக்கிறேன் 2 lakhs அப்படி சேலரி வர நினைக்கிறேன். அது 1,30,000 லோனுக்கு போயிடும். சாவச்சேரியில் யாராவது வீடு அல்லது ஏதாவது கடத்தொகுதி இருந்தால், கொஞ்சம் ரெனோவேட் பண்ணபடி இருந்தால், யாராவது தர விரும்பினால் தரலாம். நான் ஒரு 6 மந்த்துக்கு 1 இயருக்கு அதை பாவிச்சிட்டு அதுக்கு பிறகு பெரிய விழாண்ட வீடு கட்டினா பிறகு நான் அங்கே போயிடுவேன் பெர்மனண்டாக. இங்கேருந்து நான் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் டெய்லி போவேன் பாராளுமன்ற அமர்வுகளுக்கு. முதல் நான் இரவு வெளிக்கிட்டு டிரைவர் ஒன்றை வச்சு போவேன். அதுக்கு கொடுக்கக்கூடிய டிரைவர்கிட்ட மாத சம்பளம் பாராளுமன்ற தலை வழங்கப்படுறது 10,000 ரூபா. ஸோ 10,000 ரூபாய்க்கு டிரைவரால் எடுக்கலாது. அப்போ எனக்கு அது சம்பந்தமான பண உதவிகளும் யாராவது செய்வினமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் தரக்கூடிய, நான் பார்த்தது வெப்சைட்டில் பார்த்தது 10,000 ரூபா காசு தான் ஒரு டிரைவருக்கு அவங்க பே பண்ணுவினோம். அதை விட பெட்ரோலும் ஒரு வாகனமும் தருவார்கள். அப்போ அந்த பெட்ரோலையும் வாகனத்தையும் ஓடி நான் தான் வரணும். முண்டைக்கு அடிச்சுன்னா டொக்க உங்களோட டிரைவர் எங்கேன்னு சொல்லி நான் சொன்னேன். டிரைவர் ஒருத்தரும் இல்லை, நான் தான் டிரைவிங். டிரைவர் ஒருத்தரும் தேவையும் இல்லை.
எனக்கு ரிக்வஸ்ட் வந்தவன்றிருக்கு டாக்டர் உங்களுக்கு டிரைவர் வேணுமெண்டா நாங்கள் வாரமெண்டு. ஆனால் அப்போ என்னென்றால் அப்படி எல்லாம் எடுத்து பே பண்ணுறதுக்குரிய பண இதுகள் வந்து என்கிட்ட இல்லை. வெளிநாட்டு அக்கா மேலே அண்ணன் மேலே எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தேன். அதை முழுக்க தேர்தலுக்கு பாவிச்சிட்டேன். மற்றது சில பேர் குத்தி முறியினம் எனக்கு வழக்கு போடலான்னு நான் இது டாக்டராக ரிசைன் பண்ணியிருந்தேன். 2024 ஆண்டு 9ஆம் மாதம் 29ஆம் தேதி என்னை வந்து விலத்தி இருக்கணும். மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்லேருந்து அவள் நீக்கி இருக்கணும், இன்ட்ரடிக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 9ஆம் மாதம் 29ஆம் தேதி இன்ட்ரடிக்ட் பண்ண பிறகு இப்போ இதுவரைக்கும் முட்டாளுகள் மாதிரி பதிவில் போட்டு டாக்டர் பாராளுமன்றம் செய்கிறாங்க. நான் போவாட்டி கௌஷலில் போகும். அப்போ மற்றது கௌஷல் என்ற பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கும். ஸோ அந்த வெஹிக்கிள் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வெஹிக்கிள் வந்து நான் பெரும்பாலும் பண தேவைகளுக்காக இந்த வெஹிக்கிள் பெரும்பாலும் விற்றுருவேன் நினைக்கிறேன். என்னோட பாராளுமன்ற வெஹிக்கிள் எனக்கு 5 வருஷம் இருக்கிறபடியாக இந்த வெஹிக்கிளை வச்சிருக்கல. ஸோ இதை விற்றா நான் ஏதாவது என்னுடைய கட்சிகளை கட்டி எழுப்புறதுக்குரிய வேலைகளை அதுகளுக்கு இந்த வெஹிக்கிளை விற்ற காசை பாவிக்கலாம்னு நினைக்கிறேன். 150,000 விற்கலாம், 50 lakhsக்கு 15 million விற்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ அந்த காசனை காணும் மாகாண சபைக்கும் அதுக்கும் இதுக்கும் பெரும்பாலும் போடுறதுக்கு. அர்ச்சுனாண்ட காரண்டு யாராவது வேண்ட விரும்பினால் அந்த சும்மா அளப்பறை அடித்து கொண்டு வந்து டாக்டர் ஒரு 50 lakhs தரவான்னு கேட்காம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸில் அர்ச்சுனாண்ட காரண்டு யாராவது வேண்ட விரும்பினால் நீங்கள் இதை வேண்டலாம். இந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனி மெயின்டைன் பண்ணது. இதுதான் இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கு 2021ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 19ஆம் தேதி முதலாவது நாள் பார்லிமெண்ட்டில் தமிழீழ மக்களின் பிரதிநிதியாக சாவச்சேரி தமிழத்துக்கு தான் ஓட் போட்டிருக்கு. ஸோ தமிழீழ மக்களின் பிரதிநிதியாக என்னுடைய ஒவ்வொரு விஷயமும் சிங்களத்தில் சொல்லப்படும், தமிழற்ற ஒவ்வொரு வேலையும் சிங்களத்தில் சொல்லப்படும். பாராளுமன்றமே என்னை விரும்புகிற அளவுக்கு தான் நான் இருப்பேன். 1 year போக உங்களுக்கு தெரியும் பார்லிமெண்ட்டில் இருக்கிற சனம் எனக்கு ஓட் போடும், வேறு எங்கே ஓட் போடாது. அதுதான் என்னுடைய அரசியல், அதுதான் என்னுடைய மனம். தமிழீழ மக்களுக்கும் போராட்டத்தில் ஆகுதியான சகோதரங்களுக்கும் அண்ணா அக்கா தம்பி எல்லாருக்கும் மேதகு தலைவனுக்கும் இன்றைய நாளில் கண்ணீரோட நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்ல மாற மாட்டேன். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழீழம்.